ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜித் வியூ சார்பாக ஒரு நபருக்கு 2026 எலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது நான் வந்து அறிவிச்சிடுறேன். ஏன்னா எனக்கு நான் அனலைஸ் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி இவங்களை தவிர யார் வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி தான் நான் ஒரு மனதில் இருந்தேன். ஆனால் அதற்கு மாற்றாக நான் வந்து விரும்பக்கூடிய மக்கள் நீதி மையம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருடைய கட்சி ஆரம்பித்தார். அதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அதுவும் டிஎம்கேவுடைய கூட்டணி போயிட்டு இப்போ கமல் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவோ எதிர்க்கவோ அதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே கிடையாதுன்னு வைங்க. அப்படி விமர்சனம் பண்ணால் கூட நம்ம வந்து பண்ணிடலாம். ஆனால் டிஎம்கேக்கு பயங்கரமாக வந்து ஒரு எலிவேஷன் வந்து கொடுத்தது அப்படிங்கிறது நிஜமாகவே ஒரு மனது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலிக்க தான் செஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இந்த வட்டம் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதாவது நான் கமல் சார் ஃபேன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நான் சினிமா சார்ந்து கமல் சாருக்கு எப்பயுமே தலை வணங்குறேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியலில் அவருடைய நிலைப்பாடு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத நான் இங்கே வந்து சொல்லிட்டு இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் பற்றின திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த நிறைய உண்மைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக ஆராய போகிறோம். ஸோ மறக்காமல் ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரி, இப்போது நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம் டிஎம்கே, ஏடிஎம்கே நமக்கு வந்து பிஜேபி இதெல்லாம் வந்து செட் ஆகாது. நம்ம அதுக்கு தவிர யாராவது புதுசாக வந்தால் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி என்டிகே மேலே ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதாவது ஓகே, அவங்களும் வந்து மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கொள்கையில் தமிழ் தேசியம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நிலைப்பாடும் நமக்கும் வந்து இருந்துச்சு. நானும் வந்து போன வட்டம் நாம் தமிழர்கள் தான் வந்து ஓட்டு போட்டேன். ஆனால் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் வந்து மறந்துட்டு விஜய் அவர்களை ஏன் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கும் வந்து யோசனையாக இருந்தது. என்னடா அது அப்படின்ற மாதிரி கேட்டால் டிஎம்கே கொள்கை இருக்குது, தாவக கொள்கை இல்லை. டிஎம்கே கொள்கை இருந்தால் என்னாலும் திருட்டுத்தனம் பண்ணலாம், ஆனால் வந்து நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. டிஎம்கே என்ன வேணாலும் பண்ணலாம், அதெல்லாம் வந்து மறைச்சிடணும். ஆனால் விஜய் ஏதாவது சின்ன விஷயம் பண்ணாலும் ஊதி பெருசாகணும் அப்படின்ற மாதிரி மிச்சம் எல்லாரும் பண்ணால் சரி. இப்போ டிஎம்கேவுடைய பெய்டு குரூப் பண்ணால் சரி, இல்லை ஏடிஎம்கேவோட பெய்டு குரூப் பண்ணால் சரி, எல்லாரும் பண்ணட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து, அதுவும் சாட்டை துரைமுருகன் அவர்கள் முதல்லாம் வந்து விஜய் கட்சி வரணும், எங்களுக்கு ஆதரவு வேணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஒழிப்புங்கிறதே மறந்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் ஏதாவது வீடியோ போட்டாரா அதை வச்சு கண்டென்ட் பண்ணுறது அப்படின்றதுலையே வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து ஃபுல்லாக இருக்குன்னா எனக்கு அவங்க வேலையும் வந்து ஹோப் போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட்டம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இப்போ சீமானையும் பெருசாக விமர்சிக்காமல் எனக்கு டிஎம்கே தான் ஒழிக்கணும்டா, வேறு எவனும் வரக்கூடாது, நான் தனியாக தான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் தனியாகவும் அட் சேம் டைம் நாம் தமிழில் போட்டு அடிக்கிறதோ இல்லை வந்து அவங்கள வந்து கேவலப்படுத்தி பேசுகிறதோ இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரே நோக்கத்துடன் கொள்கையெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல எதெல்லாம் தூக்கிட்டு வருவானுங்க. கட்சி என்ன, கோட்பாடு என்ன, கொள்கை என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் தேவை. மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு விஷயந்தான். அது யார் பண்ணாலும் சரி அப்படிங்கிறது தான். அதற்கான ஒரு தைரியம் விஜய் அவர்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக தோணுது. உடனே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம், அவர் என்னப்பா ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து கொடுக்க மாட்டாரு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம். நம்ம அவங்க ரசிகர்களை யாரும் நல்வழிப்படுத்தலை அப்படின்ற அந்த மாற்று கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். அதில் வந்து நான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க கொள்கைன்னு ஒன்று வச்சுட்டு நான் திருட்டுத்தனம் தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வச்சு ஒன்று பண்ணுவானுங்க. அவனுங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் விஜய் அவர்கள் மக்கள் நல்லது பண்ணணும், எனக்கு ஒரு வட்டம் கொடுங்க, நான் டிஎம்கே, ஏடிஎம்கேவை நம்ம வந்து ஒழிச்சு காட்டும் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் நிற்கிறான் தனியாக. அப்படிங்கிறப்ப அவனுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வந்து வந்துச்சு. ஓகே, அதனால் நீங்கள் எப்படி வேறு அடுத்து ஒரு ஆணித்தரமாக ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போ சங்கீதா அவர்கள் லேட்டஸ்ட்டாக அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வந்து ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசின ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புரட்சி வந்து ஏற்படுத்திருக்கு. என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரிலாம் எதுவும் ஆட் பண்ண கொடுக்கல, எனக்கு டைவர்ஸ் வேணுங்கிறது மட்டும்தான் கேட்டேன். மற்றபடி மானை தேனே பொன்மானை போட்டு இதை வந்து எலிவேட் பண்ணுது அப்படிங்கிறது டிஎம்கேலேருந்து தான் அப்படின்றது க்ளீனாகவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க, நான் விவகாரத்தை இந்த மாதிரி கொடுக்கவே இல்லையே, எப்படி இப்படி வந்து போட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிக்கணும், அப்போ எந்த லெவலுக்கு வந்து
விஜய் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் சிந்திக்கிறாங்க அப்படிங்கிறதை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ அதை பற்றி தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் முழுவதுமாக பேச போகிறேன். சரி, ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு என் புருஷன் வந்து இருந்திருக்காரு, எல்லாமே அவங்க சொல்லி ரீசெண்டாக ஒரு 5 வருடமாக எங்களை வந்துக்குள்ள ஒரு நெருக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி 2-3 விஷயம் தான் சொன்னாங்களாம். ஆனால் அதை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 40 அதாவது 40 ஆக்குவாங்களா அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கானுங்க. அதுவும் இப்போ அவங்க சொல்லலையே, அவங்க கொடுத்தே ஒரு 4-5 மாதங்கள் ஆயிடுச்சு. அப்போல்லாம் ஏன் கொண்டு வரல? இப்போ ரீசெண்டாக அதை வந்து கொண்டு வந்திருக்கானுங்க அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இது வந்து தூண்டலின் பேரில் தான் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்ட்டு. அதெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்கள் டிஎம்கே தான்ப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கிறது பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் டிஎம்கே கூட்டணிலாம் வந்து பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது, கமல் சார் போயிட்டாரு, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து போயிட்டாரு, விஜயகாந்த் கட்சி ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்ப வலு வந்து பெறுகிறது, அதில் வந்து மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்புறம் எதுக்கு விஜய் இப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஹேட்டுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, ஏன்னா மக்கள் எல்லாரும் வந்து அவர் கூட்டத்தை வந்து பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க, நாங்கள் இதனால் ஓட்டு போடுவோம், நாங்கள் காட்டுறோம்டா யாருன்ட்டு, எங்கள்கிட்ட அத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் நேற்று வந்து பெங்களூருக்கு ஒரு லேண்ட் விஷயமா வந்து பார்க்க போனேன் என்னுடைய மச்சானுக்கு. அப்போ வந்து டிஎம்கே பேனர்ஸ் தான் வந்து போட்டுருந்தாங்க. அங்கே வேறு எந்த கட்சியோடைய சாயலே இல்லை, எல்லாம் டிஎம்கே தான் இருந்துச்சு. ஆனால் அங்கேயும் வந்து விஜய் அவர்களுக்கு பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்தது. ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு, அது எங்கே பெங்களூரில் ஒரு இன்டீரியரில் ஒரு கிராமத்துக்குங்க. அதாவது பெங்களூர்லேருந்து உள்ளே கொஞ்சம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர் டச் பண்ணிடும். அங்கே வந்து அந்த ஒரு கிராமம். ஓகேங்களா? அதில் வந்து திமுக இளைஞரணி எல்லா போஸ்டரும் பார்க்குறோம் நம்ம. ஓகே, தமிழ்நாடு பார்டர். அதுலேயும் வந்து விஜய் அவர்களுக்கு பேனரு ஃப்ளெக்ஸ் எல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி நிறைய பேர், அதில் ஒருத்தர் திமுககாரர் தான் எங்களை வந்து இது காட்டினாங்க லேண்ட். அப்போ வந்து சொல்கிறாங்க விஜய் அவர்களுக்கு இங்கே வந்து நல்லா தான் இருக்குது, நிறைய பேர் வந்து இருக்காங்க, பசங்களாம் வந்து போட போகிறாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஒரு அச்சம், ஏன்னா வச்சு யாருக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் மிச்ச நடிகர்கள் வந்து ஆரம்பிக்கிறப்ப அங்கெல்லாம் யாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் விஜய் அவர்கள் எல்லா இடங்களிலும் இளைஞர்களை பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த பயம் டிஎம்கேக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் இருக்குது. அதுதான் என்டிகேக்கும் இருக்குது. ஏன்னா என்டிகேக்கும் இளைஞருடைய வாக்குகள் தான். ஸோ அதனால தான் அவங்க பயந்து விஜய் வந்து அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க இங்கே விஜய் அடிக்காமல் என்டிகே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி வந்து தாக்கியிருந்தாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக என்டிகேக்கு தான் போட்டுருவேன். ஏன்னா அவங்க இவங்களோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறதுனால. ஆனால் அவங்களும் இதே விஜய் ஃபார்முலா அடிக்கணும், விஜய் ஹேட் பண்ணணும் அப்படின்னா விஜய் அந்தளவுக்கு என்னங்க தப்பு பண்ணார் அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். கரூர் மரணத்திற்கு அவர் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழக அரசை அவர் வந்து ஒட்டுமொத்தமாக குற்றம் சொன்னது அப்படிங்கிறது தவறு தான். அவர் கொஞ்சம் வந்து ஒத்துருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஆனால் தமிழக அரசுடைய பிழை இல்லையா அந்த இடத்துல சொல்லுங்கள்? அப்போ தப்பு ஃபுல்லாக இவர் பக்கம் காட்டக்கூடாதுல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு இடத்துல. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ பர்சனல் விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சங்கீதாவுடைய இதை வந்து அவங்க ஊதி பெருசாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியுது. சரியா? என்னமோ இவருடைய நான் நார்மலைஸ் பண்ணலைங்க அஃபேரை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இதை மாதிரி எவ்வளோ விஷயங்கள் எல்லாருக்குமே ஜெயில் நடந்துட்டு தான் இருக்குது. அது கோர்ட் வந்து முடிவு பண்ணிக்கும் பார்த்துப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து எஜுகேட் பண்ணணுன்ற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. அவங்க தீர்ப்பு வரட்டும் அப்படிங்கிறது. அதுக்காக மக்களுடைய வாக்குகள் சிதறிச்சுமா இல்லை வந்து போட்டுருவாங்களா போடாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக போடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் சாமானிய மக்கள் ஃபேஸ் பண்ணுற விஷயம்தான். ஓகேங்களா? ஆனால் இந்த திருட்டு கூட்டம் இருக்குது பாருங்கள், டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இங்கே உட்காந்து மக்களுக்கு ஒன்றும் செய்யாமல் சும்மா வந்துக்கிட்டு நான் வந்து லேப்டாப் கொடுத்துட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் 1000-500க்காக மக்களை வந்து விலை பேசி அவங்களுக்கான பொருளாதாரத்தில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்தாமல் இருந்து அவங்க வந்து சொத்து சேர்த்துட்டு இருக்கானுங்க. இதில் கமல் சார் வந்து குடும்ப ஆட்சி வந்து வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் மாற்றாக ஒருத்தன் வரான் அப்படிங்கிறப்ப அவனை நம்ம விசிலடிச்சு வரவர்கள் என்னங்க தப்பு இருக்குது? கண்ட திருட்டு பயிலெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நாள் அப்படிங்கிறப்ப ஒரு நல்லவங்க நீங்கள் நல்லவன் சொல்லி சொல்கிறது ஈஸி, அதாவது ஆதாரம் இல்லாமல் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் விஜய் அவர்கள் பண்ண உதவிகள் அப்படின்னு எடுத்துன்னா ஏராளமாக இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நாசரோடைய மகன் தெரியுமா, அவர் வந்து விஜய் அவர்களை பிடிக்குன்றதுக்காக விஜய் அவர்களே சிரத்தை எடுத்து 2-3 தடவை நாசருடைய மகனை பார்க்க வந்து அவருக்கு வந்து சரி அவருக்கு என்ன பிடிக்குது அப்படின்றதுக்காக வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதெல்லாம் யார் பண்ணுவாங்க? பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது விஜய் இதில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா. அவர் மனிதம் அப்படின்றதை வந்து கண்டிப்பாக போற்றுவோர் தான், அது இல்லைன்னு சொல்ல, மக்களுக்காக தான் வரையான்ருக்காரு. என்ன தான் இருந்தாலும் ஒரு தடவை கொடுத்து பார்ப்போமே, வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, இப்போ என்ன தப்பு இருக்குது? இந்த மாதிரி திருட்டு கொடுக்காம நாம் தமிழருக்காச்சும் ஒழுங்காக வந்து இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களும் வந்து விஜய் தேவையில்லாமல் வந்து அடித்து டிஎம்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள எதிர்க்காமல் விஜய் அடிச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு இன்னமும் வந்து நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு
பதட்டம் நிலவுகிறது. அவங்க உண்மையிலேயே வந்து ஒரிஜினலாக இருக்கானுங்களா இல்லை என்னடா அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு இது எப்படி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பேசுகிற டிஎம்கே மீடியா விஜய் அவர்களை பற்றியும் சங்கீதா அவர்களை பற்றியும் 2 இயர் ஓல்டு ஒரு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேப் பண்ணியிருக்கானுங்க. அதை பற்றி ஒரு வாய் திறக்கலை, மௌனமாக இருக்காங்க. இந்த வைஷ்ணவி ஜூலி இதெல்லாம் வந்து திருப்பி திருப்பி வீடியோ போட்டிருக்கானுங்க விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேட்டு. இதை பற்றி எவனா வாய் திறந்தானா திறக்கவே மாட்டான். இதை பற்றி நம்ம எதாவது ஆதாரம் காட்டினாலும் பேசவும் மாட்டாங்க. அப்போ இது என்னடா அது பேர்? எல்லான்றவங்க சமமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த வரிசையில் விஜய்க்கு தவறுகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருடைய ரசிகர்களை கொஞ்சம் வந்து அரசியல்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவரும் நிறையா ப்ரெஸ் மீட்ஸ் வந்து வைக்க பழகணும், பேசணும், மக்கள்கிட்ட இறங்கி வரணும். ஏன்னா அவர் வந்தாரே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கூட்டமாக வந்து விழுந்துடுறாங்களே. அந்த ஒரு விஷயத்துக்கு தமிழக அரசும் வந்து ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சைடில் இருந்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபிக்கு மாற்று அப்படிங்கிறது கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஒருத்தராக தான் வந்து இருக்குது. அப்படிங்கிறதுனால அவர் லாஸ்ட் ஹோப். அதனால் விசிலுக்கு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணி ஆகணும். அதுலேருந்து இன்னையிலேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இப்போ அறிவிச்சிட்டாங்க எலெக்ஷன் டேட் 10ஆம் தேதி அப்படிங்கிறது. அது வரைக்குமே நமக்கு வந்து சப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இதில் எவன் வந்தாலும் சரி போட்டு சாத்த வேண்டியதான் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், பேசுவோம், இணைவோம். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்